நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து யாக்கோபு 4:11. அருமையான வசனங்க. இந்த வசனங்களை வந்து யாருமே வந்து பேசுகிறதே இல்லை. பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 4:11 என்ன சொல்றா, தன் சகோதரனை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அப்போ தன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி, அப்போ தன் சகோதரனுக்கு குற்றப்படுத்தி பேசுறது. இப்போ ஒருவருக்கொருவர் இப்போ வந்து சகோதரர் விஷயத்தில் வந்து சபையிலே பார்த்தீங்கன்னா, அந்த ஆ போதகம் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா, பிரிச்சு விடுறதுல தான் இப்போ இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்த்து வைக்கிறதில்ல. ஒரு சகோதரருக்குள்ள ஒருமித்து வாசம் பண்ணுவது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆ ஒரு ஆ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும், எத்தனை இன்பமுமா இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ சகோதரருக்கு ஒருவருக்கு ஒருவர் குற்றப்படுத்தி பேசி, அவங்கள வந்து ம் எ ஸ் அவங்களுக்கு சேராமலே விட்டுருவாங்க. ஒருத்தர் ஒருத்தர் சேராமலே குற்றப்படுத்தி பேசி, விரோதமா பேசி, ஆ அவங்கள வந்து பிரிச்சு விடுறது தான் இப்ப அவங்களுடைய வேலையா இருக்குது. அந்த மாரி வேலையா இருக்கக்கூடாது. அப்போ சகோதரருக்குள்ளே வந்து அ விரோதத்தை உண்டு பண்றது. அ ஆ வேண்டாததெல்லாம் பேசுறது. வேண்டாததெல்லாம் பேசி அவங்கள வந்து பிரிச்சு விட்டு, அவங்கள வேடிக்கை பார்க்கறது. அப்போ வந்து ஒரு சகோதரன் வந்து அவன்ட்ட குறைவு இருந்துச்சுன்னா, அவன என்ன பண்ணணும்? சொல்லி அவன உணர்த்தி, அவன மறுபடி திருத்தி, அவன நல்வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய போதனை. அப்போ வந்து சகோதரருக்கு விரோதமா பேசுறது, குற்றப்படுத்துறது, அவங்கள வந்து அவமானப்படுத்தி, அவங்கள வந்து ஒரு மன உளைச்சல உண்டு பண்ணி, சோர்வடைஞ்சு போகிற மாரி வச்சுருவாங்க. அந்த மாரி பண்ணவே கூடாது. ஆண்டவர் வந்து அத தான் அடிக்கடி அப்போ வந்து 6 காரியங்களை எ சொல்றாரு. நீதிமொழிகள்ல படிக்கும்போது 6 காரியங்களை வெறுக்கிறார். 7வது காரியத்த வந்து சகோதரருக்கு அ உரிய விஷயம். சகோதரருக்கு உரிய விஷயத்தில என்ன பண்றாங்க, சகோதரர் கலகம் பண்றது. சகோதரருக்குள்ளேயும் கலகம் பண்றது. அது வந்து அருவருப்புங்கிறாரு. அப்போ இன்னைக்கு வந்து சகோதரருக்குள்ள ஒரு அ வெறுப்பு, கோபத்த வச்சுக்கிட்டு ஒருத்தர பத்தி ஒருத்தர் பேசி, ஆ அவங்கள ஒண்ணா இருக்கிறவங்கள பிரிச்சு விட்டு, இந்த வேடிக்கை பண்றது, அதில வந்து ஒரு சந்தோஷப்படுறது இருக்கவே கூடாது. ஆனா அதத்தான் செய்றாங்க. அப்படி செய்யக்கூடாதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படி செஞ்சா ஒரு தெரிஞ்சே செய்ற பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. அப்போ வந்து எல்லாரையுமே நம்ம வந்து மனிதனா இருக்கிறவங்களுக்கு அன்பு, பண்பு, பாசம் எல்லாம் காட்டி, அ நாம வந்து எல்லாரிடத்திலும் நம்ம வந்து இணக்கமா இருக்கணும். ஒற்றுமையா இருக்கணும். வேற்றுமையோட எண்ணங்கள்லயே பார்க்கக்கூடாது. அ வேற்றுமையான எண்ணங்கள பார்க்கும்போது பிரிவினை உண்டாகும். அப்போ கெடுவான் கேடு நினைப்பான். கேடு நினைக்கும்போதே கெட்டு போயிருவான். அப்போ நினைவுகள்லே நமக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வரணும். அப்போ நல்ல மாற்றங்கள் வந்து எல்லாரையுமே சகோதரரா பார்த்து சந்தோஷமா இருந்து, கர்த்தருக்கு பிரியமா இருந்து நடந்து இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், நித்திய ஜீவனுக்குள்ள போவோம். இல்லைன்னா இந்த பூமியிலே வாழ்ந்து, பூமியிலே நரகத்துக்குள்ள போகக்கூடிய வாழ்க்கைக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுத்துறக்கூடாது. எல்லாரையுமே நம்ம வந்து சகோதரரா பார்க்கணும். அன்பு காட்டணும், அரவணைக்கணும். ஆ நேசம், பாசம் எல்லாவற்றிலும் நம்ம வந்து ஒரு பிரியமா இருந்து கிறிஸ்தவங்கன்னா இப்படி தான் இருக்கிறாங்களா அப்படின்னு மற்றவங்க பார்த்து சாட்சியா இருக்கணும். அப்போ சாட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம ஒற்றுமையை பார்த்து தான் புறஜாதிகள்லாம் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளும்போது அவங்களும் வருவாங்க. அவங்களும் சாட்சியா மாறுவாங்க. அவங்கள ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமலே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்களும் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வாரோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்போ அந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு விரோதத்த பேசி, விரோதத்த உண்டு பண்ணி, அவமானத்தையும், வெட்கத்தையும் ஏற்படுத்துனா, அப்ப எப்படி இருக்கும்? இந்த மெசேஜிலிருந்து சகோதரர் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு வேண்டிய வழிகள பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.